கோவை வெள்ளியங்கிரி மலையில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கோவை வெள்ளியங்கிரி மலைத்தொடரில் 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று மலையேறிய பெண் பக்தர் உட்பட 2 உயிரிழந்த சோக சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில வெள்ளியங்கிரி மலைப்பகுதிக்கு எப்படி அந்த மலையேற்றத்தில் அவங்க ஈடுபட்டாங்க? தற்போது அந்த பகுதியினுடைய நிலை எப்படி இருக்கு? நிச்சயமாக. அதாவது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கோவை பூண்டியில் உள்ள அந்த வெள்ளிங்கிரி மலைத்தொடர்களிலும் பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இங்கே வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடை விதிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு பலகையும் வனத்துறையினர் வச்சிருக்காங்க. குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு சென்ற பெண் பக்தர் உட்பட 2 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் பெண் பக்தரின் உடலானது நேற்று நள்ளிரவு கீழே எடுத்து வரப்பட்ட நிலையில் மேலும் உயிரிழந்த மற்றொரு நபரின் உடலை கீழே எடுத்து வரும் பணியில் வனத்துறையினர் மற்றும் அந்த இங்கே இருக்கக்கூடிய சுமை தூக்கும் பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதாவது உடனடியாக வெள்ளிங்கிரி மலையில் ஏறிய அந்த பக்தர்களை கீழே இறங்க வனத்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது மேலே இருக்கக்கூடிய ஒரு 7 பெங்களூரை சேர்ந்த ஒரு 7 நபர்களை கீழே அழைத்து வரும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. அதாவது வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவு மிக கடுமையான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி. அங்கே எந்தெந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்றத இங்கே வழக்கமாக வெள்ளிங்கிரி மலை ஏறக்கூடிய ஒருத்தட்ட கேட்கலாம். ஆனால் வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவு இங்கே 7 மலை இருக்குது. எந்தெந்த மாதிரி சூழல் இருக்கும்? பொதுவாக அந்த மழை வர நேரத்தில் எந்த மாதிரி இருக்கணும்? ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இப்போ கடந்த 23/5/2025 வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 12 மணியிலிருந்து இப்போ முடியுமே மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்க கனத்த மழையின் காரணமாக பக்தர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு மலையை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். 7வது மலையில் என்னென்னா, நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது, சாமி ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி, ஏறும்போது நம்மளுடைய காற்று அதிகமாக பலத்த காற்றோட நம்மளுக்கு பனிக்காற்று வீசுது. அதனால பக்தர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ரத்தம் ரொம்ப உறைஞ்சி போய் அவங்களுக்கு இப்படி ஹார்ட் ஸ்ட்ரோக்கு சம் ப்ராப்ளம், அதாவது இந்த சர்க்கரை நோய் இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மறுபடியும் 6வது மலை எடுக்கும்போது 6வது மலையிலேருந்து 5வது மலைக்கு வரும்போது ரொம்ப வழுக்குது. அந்த வழுக்குன்னு காரணமான நிறைய பேர் நாங்களே பார்த்துருக்குறோம். நானே ஒரு 25 பேரை இறக்கி விட்டுருக்கேன். எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, எல்லாருமே ஒருத்தர் நடந்து வரும்போது அந்த பாதையில் ரொம்ப வழுக்கி விழுகிறாங்க. அந்த வழுக்கி விழுகும்போது அடுத்த ஒரு மறுபடியும் அதே இடத்துல வரும்போது இன்னும் வழுக்கி விழுந்துடுறாங்க. மறுபடியும் 4வது மலையை 4வது to 5வது மலையில் வரும்போது 2 சைட்லையும், அதாவது குற்றாலத்துலேருந்து வரும்போதும் இந்த சைடில் கோவை இதுலேருந்து வரும்போதும் இப்போ மழை அதிகமாக பெய்யுதுங்க சாமி. என்னென்னா எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம நேற்று எப்படி சொல்லி 25/5/2025 நேற்று 5 மணிக்கே நம்ம மலை அடிவாரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது. அப்புறம் அதாவது வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவு மேலே அதாவது 6வது 7வது மலையில் மிக கடுமையான ஒரு சூழல் இருக்கும். அங்கே பக்தர்கள் மிக எளிமையாக செல்ல முடியாது. அதன் காரணமாகவே தற்போது வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி முதல் இந்த மார்ச் 31ஆம் தேதி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக முன்கூட்டியே அந்த வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தற்போது மேலே இருக்கக்கூடிய ஒரு 7 நபர்களை வனத்துறையினர் மீட்டு வர சென்றிருக்கிறார்கள். அதே போல் நேற்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ஒருவரின் உடலையும் தற்போது கீழே எடுப்பதற்கான அந்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது வெள்ளிங்கிரி மலை மட்டுமல்லாமல் வெள்ளிங்கிரி அடிவாரம், ஆலாந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.